பாரம்பரிய சமையல்ல வந்து பெண்கள் வந்து இவ்வளவு ஆர்வமா கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒருவரும் வந்து ஒரு பொருள் மட்டும் கொண்டு வராம நிறைய உணவுப் பொருட்களை கொண்டு வந்தாங்க. மனமும் சரி வயிறும் சரி எங்களுக்கு அப்படியே நிரம்பி இருக்கு. மனதார ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இங்க வந்திருக்கிற அனைத்து மகளிரும் இனிமே முதல் மொழி குழுவின் உறுப்பினர்களா ஆயிடுறீங்க. இன்றிலிருந்து நீங்கள் எல்லோருமே எங்கள் முதல் மொழியின் உறுப்பினர்கள். என் பேர் உமா. இது வந்து பாரம்பரிய வெண்ணெய் புட்டு, புழுங்கல் அரிசி, தேங்காய், வெல்லம் சேர்த்து செய்த பாரம்பரியமான எளிமையான ஒரு உணவு. மிகவும் அருமை, வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடும்போது வெண்ணெய் போல் இருப்பதால் இதுக்கு வெண்ணெய் புட்டு என்று பெயர். இது வந்து சீராளம். இது அதிக புரோட்டீன் சத்து மிகுந்த உணவு. அந்த காலத்தில் விரத நாட்களில் இரவு சாப்பிடாமல் இருப்பதற்கு இதை ஒரு எளிய உணவாக எடுத்துக்கொள்வார்கள். இது சீராக இருப்பதால் இதுக்கு சீராளம் என்று, ஒரே மாதிரி இருக்கும், அதனால சீராளம் என்று. என் பேர் ஆனந்தி. நான் செஞ்சிட்ருக்க பலகாரத்து பேர் வேணவம். அரிசி மாவு, பயத்தம்பருப்பு மாவு, வெண்ணெய் 3 சேர்த்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிற பலகாரம். இது சத்தான பலகாரம். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நட்ஸு அது மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் வந்து வெண்ணெய் நெய் தான் செய்வாங்க. அதில் இது முழுக்க முழுக்க வெண்ணெயிலே செஞ்சதுனால இது வந்து ஒரு சிறப்பான பலகாரம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்பாகவும் சுவையாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. பண்ணியிருக்கிறது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம டூர் போகும்போது சட்னி எடுத்துகிட்டு போனால் கெட்டு போயிடும். பச்சை மிளகாயை நல்ல எண்ணெய் நிறைய விட்டு வதக்கி ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா 1-2 அரைக்கணும். அரைச்சி கடுகு பெருங்காயம் தாளித்து இந்த அரைச்சதை போட்டு கிண்டி அதில் கட்டியாக புளி கரைச்சி விட்டு ஒரு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு நல்லா இறுகி வரும்போது நல்ல வெள்ளத்துண்டு போட்டு இறக்கணும். இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம எங்கே லாங் டூர் போகும்போதும் பண்ணாலும் எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. புளிமிளகா இது பேர். நான் ஜெயந்தி மாதவன். உளுந்த சாதம், கொத்தமல்லி சம்மந்தி, அது 2 காம்பினேஷன் தொட்டுட்டு சாப்பிட்றது. இந்த உளுந்த சாதம் வந்து மெச்சூர்ட் ஆகும்போது பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. தோல் உளுந்த வறுத்து அரைச்சி செய்கிறது. சம்மந்தி வந்து அதே மாதிரி தான், முழு கொத்தமல்லி விதை அதை வந்து வறுத்து அரைச்சி செய்கிறது. இது 2 நல்ல காம்பினேஷன். உளுந்து களி, இதுவும் இந்த பொண்ணுங்க மெச்சூர்ட் ஆகும்போது அந்த நல்லெண்ணெயும் உளுந்தும் அவ்வளோ நல்லது. அப்போ கொடுக்கறது தான் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு டெலிவரி டைமில் வரைக்கும் அந்த உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு செய்கிற அது 2 செஞ்சுருக்கேன். வணக்கம். நான் வந்து வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம வந்து இப்போல்லாம் மறந்துட்டோம். கிராமத்தில் மட்டும்தான் வள்ளிக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ ஒரு நிலைமை வந்திருக்கு. இதில் பாயாசம் பண்ணோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்காக தான். ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 2 வயசு குழந்தைலேருந்தே கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட் கூட இந்த வள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்வீட்டாக செய்யாமல் அப்போ டைரெக்டாக வேக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திணையில் புட்டு. மில்லட்டுனாலே பசங்க வந்து ஓடுறாங்க. அதை வந்து புட்டு வகையாக சாப்பிடும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே இனிப்புன்னும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா திணையில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது திணையில். பிரண்டையில் வந்து நான் வந்து கோலா உருண்டை பண்ணியிருக்கேன். ஒரு புதுமையாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பிரண்டை வந்து மூட்டு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப தலை சிறந்தது. 2வது வந்து இந்த மூச்சு திணறல் சில பேர் இருக்கும். ஆஸ்மான்னு சொல்ல முடியாது, சில டஸ்ட் அலர்ஜின்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். அதை சரி செய்யக்கூடியது, எளிதில் சீரணமாகக்கூடியது. இந்த பிரண்டையை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கோலா உருண்டையாக செஞ்சுருக்கேன். என்னுடைய கான்செப்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இதை போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டா, பாயாசம், புட்டு, இந்த மாதிரி கோலா உருண்டைன்னா மட்டன் கோலா உருண்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டே தான் இருக்கும். இதில் நம்ம சொன்னால் தான் தெரியும், இது பிரண்டை கோலா உருண்டைன்னு சொன்னால் தான் தெரியும். தேங்க்யூ சார். மை நேம் இஸ் ஆர் புவனேஸ்வரி ஃப்ரம் கொளத்தூர். நான் வந்து இன்றைக்கி வந்து திருவாதிரை களி, 7 தான் கூட்டு, மசாலா மோர், வெள்ளைச்சோளம் களி, கத்திரிக்காய் சுட்ட தொகையல், மாவடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து திருவாதிரை களி வந்து எல்லோரும் பச்சரிசி பாசிப்பருப்பு போட்டு செய்வாங்க. அதையே நான் வந்து மாற்றமாக காட்டு யானம், கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பச்சை பயிறு போட்டு பண்ணியிருக்கேன். 7 தான் கூட்டு. இது வந்து எல்லா ஏஜ்காரங்களும் சாப்பிட்லாம். இது வந்து ஹை ஃபைபர் இருக்குது. கத்திரிக்காயில் அயோடின் இருக்குது.
மாவடு வந்து டைஜஷன் பண்ணும். 7 காய் இருக்கிறதால காய் சாப்பிடாத குழந்தை கூட அந்த வெறும் அந்த குழம்பு மட்டும் எடுத்து சாப்பிட்டா கூட அந்த சத்து கிடைக்கும். கவுனி அரிசி காட்டு யானை அரிசி வந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். இந்த காட்டு யானை அரிசி வந்து யானை பலம், அது சாப்பிட்டான்னா நமக்கு யானை பலம் வரும். என்னோட பேர் மங்கள சூர்யா. நான் 3 டிஷ் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். கேழ்வரகு அடை, இது காரம், வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கெட்டியாக பிசைஞ்சு தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் ஒரு கடலெண்ணெய் ஊற்றி சுடுறது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி, பூண்டு, பட்டை மிளகா, தேங்காய், உப்பு, புளி வச்சு பச்சையாக அரைக்கிறது. இது நெக்ஸ்ட் ஒன் வந்து குழிப்பணியாரம். இது வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சு வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றி தேங்காய், ஏலக்காய் போட்டுட்டு இது வந்து குழிப்பணியாரம் இது செய்யணும். இது வந்து சிகப்பரிசி போட்டு சிகப்பரிசி அந்த தண்ணியில் அலசிட்டு அதை நிழலில் காய வச்சு அதை வந்து ரவை மாதிரி உடைச்சிட்டு உப்பு போட்டு வெந்நீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறது. இது மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என் பேர் சுசீலா. தேனும் திணை மாவு, திணை அரிசியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதுக்கப்புறமா தேன் விற்று கிளறி வச்சுருக்கோம் தேங்காய் பூ போட்டு. இது வந்து பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால், அரிசி, வெல்லம். இதே மாப்பிள்ளை சம்பா அரிசி முதல் நாளே இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி உளுந்து போட்டு அரைச்சி வச்சிருந்து காலையில் இட்லி விட்டு அதுக்கு தேங்காய் சட்னி. வணக்கம், நான் இலக்குமி பழனியப்பன். நான் இப்போ வந்து கவனி அரிசி, தேங்காய் பால் கஞ்சி, சுண்டக்காய் துவையல், கேப்ப கூழ், மாங்காய் போட்டு பருப்பு அரைச்சி கொதிக்க வைக்கிறது. இதில் வந்து கவனி அரிசி இனிப்புங்கிறது எங்கள் செட்டிநாட்டில் வந்து பாரம்பரியமாக எங்கள் வீடுகளில் என்ன விசேஷனாலும் இந்த கவனி அரிசியும் கந்தரப்பமும் இருக்கும். கவனி அரிசி வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்வீட் சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பையிலேருந்து நாங்கள் வந்து வெள்ளை சக்கரை தான் போட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாரும் அதுக்கு நாட்டு சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது தேங்காய் பால் கஞ்சிங்கிறது நம்ம வாரம் ஒரு தடவை வச்சு சாப்பிட்லாம். பச்சரிசி, வெந்தயம், பூண்டு, உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய் பால் எடுத்து புழிஞ்சு இதில் கலக்கிட்டு சாப்பிடணும். இது வாரம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோன்னா வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றிடும். உடம்போட சூட்டை தணிச்சு குளிர்ச்சியாக வச்சுக்கும் உடம்ப. இது வந்து கேப்ப கூழ், அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பருப்பு அரைச்சி கொதிக்க வைக்கிறது. கேப்ப கூழை வந்து உப்பெல்லாம் போடாமல் வெறும் கூழாக காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து களி மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து துவரம்பருப்பு அரைச்சி கொதிக்க வச்சுக்கிட்டு மிளகா, சோம்பெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாங்காயை, சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இந்த பருப்பு அரைச்சதை கரைச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் புளி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியானோட எடுத்து வச்சுட்டு இந்த கேப்ப கூழோட இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கந்தரப்பம் வந்து பச்சரிசியில் பண்ணுறது, பச்சரிசியும் உளுந்துள்ளையும் தான் பண்ணுறது. வெல்லம் சேர்த்து பண்ணுவோம், அதனால எல்லா ஏஜுமே சாப்பிடலாம். கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அப்படி இருந்தால் தான் இது சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ. என் பேர் உதயா. நான் செஞ்சுருக்கிறது வந்து பாசிப்பருப்பு புட்டு. இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அப்புறம் இதில் வந்து பாசிப்பருப்பு இருக்கிறதுனால இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வணக்கம், என்னோட பேர் மோகனப்பிரியா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து அக்கார வடிசல், திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் செஞ்சுருக்கேன். இது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கறது. ரொம்ப பாரம்பரியமான உணவு. இது வந்து முழுக்க பால்லையும் நெய்லையும் மட்டுமே செய்கிற உணவு. அதுக்கு அடுத்தது இது வந்து பட்டுக்கோட்டை ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு, கருப்பு உளுந்தஞ்சோறு. இது வந்து நாட்டுக்கோழி பிரட்டல், காரைக்குடி ஸ்பெஷல். காரைக்குடியில் செட்டிநாடு மக்கள் வந்து எப்படி செய்வாங்களோ, வறுத்து அரைச்ச மசாலா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி நான் செஞ்சுருக்கேன். பாரம்பரியமான உணவுகளை வந்து ரொம்ப பேர் மறந்துருக்காங்க. அதை நினைவுபடுத்துறதுக்காக நான் இந்த உணவுகளை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். என் பேர் புவனேஸ்வரி. இந்த டிஷ் பேர் மனோகரம். இது அரிசி மாவு, பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு முறுக்கு அச்சில் புழிஞ்சிட்டு வெள்ளைப்பாகு நல்லா காய்ச்சி அதில் போடணும். தேங்காய், பொட்டுக்கடலை, எள்ளு அதெல்லாம் போடுவாங்க. இது அயன் சத்து, எல்லாருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு. இது தேங்காய் உருண்டைங்கிறது. இது தேங்காய், பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு இது பண்ணுறது, வீட்டில் ஈஸியாக செய்யறது. நான் நாச்சம்மை லக்ஷ்மணன். கவனி அரிசி அல்வா பண்ணியிருக்கேன். இது செட்டிநாட்டு ஸ்பெஷல். கவனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் குறைக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. உப்பு போட்டு கஞ்சியாக காய்ச்சி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செட்டிநாட்டு ஸ்பெஷல். அப்புறம் இது வந்து இனிப்பு பணியாரம், உப்பு பணியாரம் செஞ்சுட்டு இருந்தேன், முடிஞ்சது. இனிப்பு பணியாரம் ஒரே மாவு தான், ரெண்டையும் பிரித்து செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல் சட்னி, கார சட்னின்னு சொல்லுவாங்க. அது உப்புக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி. என்னோட நேம் லக்ஷ்மி ஸ்ரீ. இது வந்து பால் கொழுக்கட்டை, ஆடிக்கூழ், இது வந்து கேப்ப ரொட்டி,
இது வந்து கருப்பட்டியில் செஞ்சது. ஆடிக்கூழ் வந்து அரிசி, மாங்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணுது. இது வந்து அரிசி மாவில் செஞ்ச பால். என்னுடைய பேர் வந்து எஸ் கீதா. 3 டிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து ரத்தசாலி அரிசி கம்பு சேர்த்த கொழுக்கட்டையும் கமர்கட் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். அது வந்து எதில் செஞ்சுருக்கேன்னா பாசி பருப்பு ப்ளஸ் திணை வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து வெள்ளை பணியாரமும். வெள்ளை பணியாரம் எப்படின்னா வெள்ளை சோளம் ப்ளஸ் உளுந்து ப்ளஸ் அரிசி அது செஞ்சுருக்கேன் குழி பணியாரமாக. இன்னொன்று வந்து பிரண்டை துவையல் செஞ்சுருக்கேன். பிரண்டை துவையல் வந்து பிரண்டைய நார் நீக்கி வதக்கிட்டு கருப்பு உளுந்தையும் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னொன்று வந்து கொள்ளுப்பொடி. கொள்ளுப்பொடியில் வந்து கொள்ளு வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் சேர்த்து மிக்சியில் லேசாக அரைச்சி எடுத்துக்கணும். ரத்தசாலி அரிசியை வந்து பொடி பண்ணிவிட்டு கம்பையும் வறுத்து லேசாக பொடி பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து ஒரு உப்பு தண்ணி தெளித்து ஒரு ஆவி வந்து எடுத்துக்கணும். பிறகு வந்து தேங்காய் அப்புறமா வெள்ளைப்பாகு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து கை அளவுக்கு பிடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரத்தசாலி அரிசி கொழுக்கட்டை தயார். தேங்க்யூ. என் பேர் யுத்திகா. கொழுக்கட்டை ஃப்ளேவரில் ஒரு கேக் பண்ணியிருக்கேன். ஒரு லாவா கேக் மாதிரி. வெளியே வந்து கவுனி அரிசியில் கேக் பண்ணிவிட்டு உள்ள கருப்பட்டியில் லாவா ஃபில்லிங், மேலே வந்து தேங்காய் ஏலக்காய் வச்சு ஒரு க்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டிஷ், கவனி கருப்பட்டி டிலைட். என் பேர் தேன்மொழி. புளிக்கூழ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த காலத்தில் பாட்டி வீட்டிலலாம் இதான் கிடைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இதுக்கு வந்து பெரிய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, ஏன்னா வீட்டில் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. புளி கரைச்சிக்கணும், அரிசி மாவு அரைச்சிக்கணும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி பண்ணி கிண்டி தாளித்து கொடுக்கணும். இதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோர் கூழுக்கு மோர் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். புளிக்கூழுக்கு புளி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ ஈஸியாக பண்ணலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ. ஸோ சமையலை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்போ 2 சிறப்பு விருந்தினர்கள், 2 பேருமே பெண்கள், 2 பேருமே தங்கள் சவால்களை முன்னிறுத்தி வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தின விஷயங்களை இப்போ நம்மளுடைய முதல் மொழி உறுப்பினர் சுப்புலட்சுமி அவர்கள் சொல்வாங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் நடுவராக இருந்தது திருமதி ஷஃபியா ஹுசேனா. அவங்க வந்து ஒரு குடும்ப தலைவியா ஒரு 20 வருஷம் இருந்தவங்க. ஒரு பெரிய குடும்பத்தை வந்து நிர்வகிச்சுட்டு, ஒரு 10-15 பேர் இருந்த குடும்பத்தை நிர்வகிச்சுட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முயற்சியில சீனி ஸ்டார் பேக்கிங் கம்பெனி அப்படின்னு ஒரு பேக்கரி ஆரம்பிச்சு, அவங்க ஹோம் பேக்கராகி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து சென்னையில 3 பிரான்ச் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா அவங்க நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. அவங்கள முதல் மொழி சார்பா வரவேற்கிறேன். குடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். உணவே உயிர். உணவு சுவையானதாகவும் சத்தானதாகவும் இருந்தா வாழ்வு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மைதானே அது? சமையல் அறிவுகளும் ஒண்ணுதான். எப்படி சொல்றோம்? ஒவ்வொரு சமையல் முறையிலையும் நம்ம அன்றாட காலையை எழுந்ததுல இருந்து நம்ம செய்யற ஒவ்வொரு சமையல் முறையிலையும் அறிவியல் இருக்கு. சாதம் வடிக்கிறதுல ஆரம்பிச்சு ஸ்வீட் இனிப்புகள் செய்யறது எல்லாத்துலேயுமே அறிவியல் இருக்கு. அப்போ சமையல்ல அறிவியல் தான் சமையல், வேற எதுவுமே இல்லை. பாரம்பரியத்துல அறிவியல் வந்ததுனால பாரம்பரியம் சமையல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து பொதுவாக எல்லார்கிட்டையும் ஒரு எண்ணம் இருக்கு தானே? அது எல்லார்கிட்டையும் அது இருக்கு. அறிவியல் அது மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, இங்கே பாரம்பரியம் இருக்க போகுது. கரெக்ட். ஆனால் அறிவியல்ங்கிறது இப்போ மிக்சி கிரைண்டர் உள்ள வந்ததுனால வரல. ஆதி காலத்துல மனுஷன் பச்சை காய்கறிகளையும் பச்சை இறைச்சியையும் நெருப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிக்கும் போதே அறிவியல் உள்ள வந்துருச்சு. அது இப்போ புதுசா மிக்சி கிரைண்டர்ல வரலைங்க, நிஜமாவே அப்பவே வந்துருச்சு. அப்பவே இருக்குன்னா அப்போ நம்ம பாரம்பரியத்துல இருக்குது இல்லை. அப்போ அதுல அறிவியலுக்கு என்ன தனியா ஒதுக்கி வைக்கிறோம்? எங்க வித்தியாசப்படுறோம்? அறிவியலோட முன்னேற்றத்துல தான் நம்ம வித்தியாசப்படுறோம். பாரம்பரியம் அங்கதான் கொஞ்சம் பின்தங்கி போச்சு. அறிவியல் முன்னேற்றத்தினால வேற ஒன்றும் இல்லை, அது எங்கேயும் அழிஞ்சு போல வருது. நம்ம கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நடந்த முதல் படிதான் இது, மரபு வழி சமையல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல பங்கு பெற்றதுக்கு. என்னை இங்க அழைத்து எனக்கு இதை வாய்ப்பை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சுப்புலட்சுமி ஜெயமீனா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதல் மொழி நிறுவனர் திரு இளநகை அவர்களுக்கும் திருமதி காயத்ரி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான்
இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 வருஷமா இருக்கேன். பட் இந்த மேடை எனக்கு இது புதுசு, இதான் முதல் முறை. வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ஃபர்ஸ்டே சொன்னாரு இங்க வந்து எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் சொல்லிட்டு. ஸோ 3 பரிசு மட்டும் கிடையாது, வந்த ஒரு பெண்களுமே ஒரு வெற்றியாளர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. முதல்ல வந்து 3ஆம் பரிசு ஆர் புவனேஸ்வரி. முதல் மொழி தொண்டு மற்றும் கல்வி அறக்கட்டளை 30 விழாவுக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப நாளாவே பாரம்பரிய ஃபுட்டை சமைச்சு குணாஸ் கிச்சன் சொல்லி திருவேற்காடு சைடில் ஒரு ஹோம்மேட் கிச்சன் ரன் பண்ணுறேன். நான் ஒரு ஓவிய ஆசிரியர். லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூலில் வந்து ஓவிய ஆசிரியரை மட்டும் நிறுத்திட்டாங்க. இவங்களுக்கு வேலை இல்லை, டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் வேலை. அப்போ வந்து ஃபேமிலி ரன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஹஸ்பண்டும் டெக்கரேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவருக்கும் கல்யாண வேலை இல்லை. அப்போ எப்படி நான் ஃபேமிலி ரன் பண்ணுற சொல்லி ஃபுட்டை கையில் எடுக்கும் போதே ஆரோக்கியமான ஃபுட்டு தான் அந்த டைமில் கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணி ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு டிராயிங் டீச்சர் டூ அப்படியே சமையல் அப்போ இருந்தே வந்து சிறுதானியங்களை வச்சு தான் சமைச்சிட்டு இருக்கேன். அதை ட்ரெண்டியாக கொடுத்துட்டு இருக்கேன். டைரக்டா குழந்தைங்களுக்கு சிறுதானியத்தை கொடுக்க முடியல இல்லையா, அதனால ட்ரெண்டியாக கேக் பண்றது, டெய்லியுமே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன் கிச்சன்ல. சிறுதானியத்தை வச்சு எப்படி மாடர்னா கொடுக்கலாம், குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இன்னைக்கு வந்து நம்ம மறந்தே போயிருப்போம். அவங்க எல்லாருக்கும் இப்ப சொன்ன அந்த பயிர் தெரியும், நரி பயிர்னு சொல்லிட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி சைட்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து காராமணின்னு சொல்லுவோம். பொடியா இருக்கும், வெந்தய மாதிரி சின்ன சின்னதா. அதை வச்சு இன்னைக்கு ஒரு வெஜ் மீன் குழம்பும் வெஜ் மீன் வறுவலும் பண்ணியிருந்தேன் சார். நான் ரெசிபியுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் மட்டும் ப்ரைஸ் வாங்கிட்டு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபியை ஷேர் பண்றதுக்கு தான் ஒரு காம்படிஷனுக்கு வரேன். ஜஸ்ட் அந்த பயிரை அவிச்சு மிக்சியில் போட்டு அடிச்சு அதை ஒரு மீன் ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை வந்து நம்ம மருந்து மீன் குழம்பு மாதிரி இன்னைக்கு மருந்து குழம்பு வச்சு அதை மீனுக்கு பதிலாக அதை போட்டிருக்கேன். ஜஸ்ட் மீன் வறுவல் மசாலாவை போட்டு ஒரு மீன் வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு அந்த மீன் தோலுக்கு பதில் நஞ்சிட்டான் கீரைன்னு ஒரு கீரை இருக்கும். இப்போ நம்ம அண்ணா நூற்றாண்டு வளாகத்துக்கு வாசல்ல அழகுக்கு வச்சிருக்காங்க. நீங்க வெளியே போகும்போது கண்ணாடி கதவை திறந்த உடனே அழகுக்கு வச்சிருக்காங்க. அதுதான் லட்சக்கொட்டை கீரை, நஞ்சிட்டான் கீரைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப லட்சம் நோயை தீர்க்குமா அந்த கீரை. அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க அந்த பேர் வச்சிருக்காங்க. அந்த கீரையோடைய இலையை தான் நான் வந்து இன்னைக்கு மீனோடைய தோலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் சுடு தண்ணியில போட்டு எடுத்து அதை ரோல் பண்ணி அப்படியே கட் பண்ணி இது நீங்க உங்க மனைவிமார்களுக்கும் உங்க கணவன்மார்களுக்கும் இதை செஞ்சு தருமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்றேன். இந்த ரெசிபியை எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். சிறுதானியங்களை உணவுல அதிகமா சேர்த்துக்கணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன் சார். கடவுள் கொடுத்த வாரம் அதை நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல மேல் ரேக்ல இருக்கோம், எடுத்து நம்ம சாப்பிடணும் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். நீங்க மாப்பிள்ளை சம்பால கூட ஒரு அல்வா பண்ணிருந்தேன், ஒரு 2 நிமிஷத்துல பண்ற அல்வா. ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் தேங்காய் பால்ல அதுல போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், ஒரு அல்வா ஈஸியா பண்ணிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.